வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குப்பைமேனி துவையல். சூப்பரான டிஷ் இது. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். குப்பைமேனி கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்படி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, கொடம்புளி, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் அரை மூடி, அவ்வளோதான். இது வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் போட வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சுக்குட்டி கீரையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த டேஸ்ட் தான் அது இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த குப்பைமேனி இலை வந்து பாருங்கள், ஒரே ஒரு கைப்பிடி மட்டும்தான், எக்ஸ்ட்ராலாம் எடுக்க வேண்டாம். அவ்வளோதான் துவையலுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குப்பைமேனி துவையல். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் சீரகம் நல்லா பொரிக்கட்டுங்க. வரமிளகா, கொடம்புளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை ஒரு கைப்பிடி தான் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கணுங்க. கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. அரை மூடி தேங்காய் சொல்லுங்க இல்லையா, அது இது நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா தேங்காய் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்க வேண்டியது தான். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குப்பைமேனி இலை துவையல் சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து இது. நீங்கள் இந்த இலை எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் செய்யலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.